இன்றைய பதிவில் இந்த பதிவில் பாருங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கால்ஃபர் வந்துச்சு. 25ஆம் தேதி வந்திருக்குது. 3935 போஸ்டிங்க்கு அறிவிப்பு வந்திருக்குது. அவங்க செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங்குள்ள இன்னும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போட்டித் தேர்வு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூலை 12 ஆனுவல் பிளானில் ஜூலை 13 கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாமு. அதனால் மாணவர்களுக்கு நலனை கருதி பொதுத்தமிழ், இந்த டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் இந்த தலைப்பு, அதாவது மோனை எதுகை இயைபு, இந்த தலைப்புல இருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 3 கேள்வி கேட்குறாங்க. கடந்த 2024 2 கேள்வி, 2022 எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இந்த தலைப்புல தப்பு இல்லாமல் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். இதை கவனிங்க. இது தலைப்பு வந்து மோனை எதுகை இயைபை கண்டறிதல் அப்படின்னு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. முதல்ல சொல்லிடுறேன், அது எப்படி போறதுன்னு காமிக்கிறேன். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இதுல ஒவ்வொரு மோனை தொடையிலையும் 8 இருக்குது. அதே மாதிரி எதுகையில 8 இருக்கு. இது போன 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல மோனை தொடை டேஷ் வகைப்பலன் போட்டு 6, 8, 5, 4ன்னு டைரக்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது 8 தான் ஆன்சர். இங்க பாருங்க, மோனை வந்து 8 வகைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் அடிமோனை. அடிமோனைனா 1. நான் சொல்றேன் அடினா எது சீர்னா எதுன்னு அப்படி சொல்றேன். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அடிமோனைனா 1, இணைமோனைனா 1,2, பொழிப்பு மோனைனா 1,3, ஒருவு மோனைனா 1,4, கூழை மோனைனா 1, 2, 3, மேற்கதுவாய் மோனைனா 1, 3, 4, கீழ்கதுவாய் மோனைனா 1, 2, 4, முற்று மோனைனா 1, 2, 3, 4. சரிங்களா? இந்த 8 ஒவ்வொரு தொடையும் மோனைத்தோடையும் சரி எதுகைத்தோடையும் சரி 8 வகைப்படும். இதுல பாருங்க, இது மாதிரி நீங்க ஆர்டரா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை, இப்படி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 அடிமோனைனா 1, அதுக்கப்புறம் 1, 2, அதுக்கப்புறம் 1, 3, அப்புறம் 1, 4, லைனா வரணும். இங்க பாருங்க, இது 1 காமனா வரும், 2, 3, 4 தொடர்ச்சியா வரும். அடுத்தது 1, 2, 3, புரியுங்களா? அதுக்கு அடுத்தது 1, 3, 4, அடுத்தது 1, 2, 4, அடுத்தது முற்றுனா முற்றி போச்சு, 1, 2, 3, 4 முடிஞ்சு போச்சு. இதுல மேற்கதுவாய் மோனைனா 1, 4 முதல்ல இருக்கிற 1, 4 காமனா இருக்கும். 3 பெருசுன்றதுனால இது மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா 1, 4 காமனா இருக்கும். இது 2 சின்ன நம்பர்ன்றதுனால இது ஞாபகம் வச்சுக்கணும். 2னா கீழ்கதுவாய், 3னா மேற்கதுவாய். குழப்பம் இல்லைனா எது மேற்கதுவாய் எது கீழ்கதுவாய்ன்னு தெரியாது. 3 மேல் நம்பர் பெரிய நம்பர்ன்றதுனால 3 மேற்கதுவாய், 2 இருந்தா அது சின்ன நம்பர் கீழ்கதுவாய் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலதான் எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அதுல அடி எதுகைனா 1, அதே சேம் தான். மோனைக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான். இணை எதுகைனா 1, 2, பொழிப்பு எதுகைனா 1, 3, ஒருவு எதுகைனா 1, 4, கூழை எதுகைனா 1, 2, 3, மேற்கதுவாய் எதுகைனா 1, 3, 4, கீழ்கதுவாய் எதுகைனா 1, 2, 4, முற்று எதுகைனா 1, 2, 3, 4. இது மோனைக்கும் எதுகைக்கும் ஒரே லாஜிக் தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கேள்வியில எப்படி கேட்டாலும் நீங்க கேட்கலாம். போன 2024 கேட்டிருப்பாங்க, ஒரு செய்யுளில் முதல் மற்றும் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவதுன்னு கேட்டு என்னென்ன மோனை, ஒரு மோனை, கூழை மோனை கேட்டிருப்பாங்க. நீ வினாத்தால பாருங்க, 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. 2022 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டாலும் நீங்க தப்பு இல்லாம பண்ணலாம். இந்த மோனையும் எதுகையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே திருக்குறள். இங்க பாருங்க, துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, தூவும் மழை. இந்த ஒரு குறள்ல இருந்து, இந்த ஒரு குறள்ல இருந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இதுல சொல்லிடுறேன் திருக்குறள்ல. இங்க பாருங்க, இது லைன் அடி, இது ஒரு அடி, இது 2ஆம் அடி.
இது முதல் அடி, இரண்டாம் அடி. திருக்குறள்ல இது ஒரு அடி, இது இரண்டாம் அடி. இப்ப இந்த அடியில வர்றதுதான் அடிமோனை. இதெல்லாம் அடின்னு சொல்லுவோம். சீர்னா இந்த வார்த்தை லைன்ல பார்க்கணும். இது முதல் சீர், இது இரண்டாம் சீர், இது மூன்றாம் சீர், இது நான்காம் சீர், அப்படிதான் கணக்கு. ஒரு அடியில உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சீர். இது முதல் சீர், இது இரண்டாம் சீர், இது மூன்றாம் சீர், இது நான்காம் சீர். இது மேலகத்து முதல் அடி, கீழகத்து இரண்டாம் அடி. இப்ப இங்க பாருங்க, அடிமோனைனா ஒண்ணு. இங்க பாருங்க, அடினா இந்த தூவும் இந்த தூவும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இல்லையா? மோனை பத்தி பாக்குறோம். இங்க பாருங்க, இது தூ, இது தூ, இது மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வந்தா இது மோனை, இது அடிமோனை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இங்க பாருங்க, இணைமோனை. இணைமோனைனா 1,2 முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் ஒன்றி வருவது, முதல் எழுத்து ஒன்றி வருவது. மோனைனா முதல் எழுத்து, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இணைமோனைனா முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணைமோனை. அப்ப பாருங்க, இந்த முதல் சீர்ல வர தூ முதல் எழுத்து ஒன்றி வருதா? இரண்டாம் எழுத்துல ஒரு தூ, இந்த இரண்டு எழுத்து ஒன்றி வர்றதுனால இது இணைமோனை. அடுத்தது இங்க பாருங்க, இதை அழிச்சிடுறேன். அடுத்தது பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைனா 1,3. 1,3னா முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும், ஒரு செய்யுளிலோ அல்லது பாடலிலோ முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை. இங்க பாருங்க, முதல் சீர்ல தூக்குதா, அதை விட்ட ரெண்டாவது சீர் விட்டுங்க. மூணாவது சீர்ல துப்பாக்கி என்ற இந்த தூ ஒன்றி வருது. இது என்னதுன்னா பொழிப்பு மோனை. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒருவு மோனை. ஒருவு மோனைனா முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு மோனை எனப்படும். இங்க பாருங்க, முதல் எழுத்து இந்த தூ இருக்கா முதல் சீர்ல, அடுத்தது 1, 2, இந்த 3 விட்டுங்க, 3, 4, இந்த நாலாவது சீர்ல தூ முதல் எழுத்து ஒன்றி வருதா? இது மாதிரி முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு மோனை. அடுத்தது கூழை மோனை. கூழை மோனை பார்த்தீங்கன்னா 1,2,3, அதாவது முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் மூன்றாவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூழை மோனை. இங்க பாருங்க, முதல் சீர் இதுல 1, இதுல ஒரு 2, இதுல ஒரு 3. இது எதுக்கு எடுத்துக்காட்டுனா இது கூழை மோனைக்கு எடுத்துக்காட்டு. ஒரே திருக்குறள் தான். அடுத்தது பாருங்க, மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனைனா 1, 3, 4, அதாவது முதல் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர், ரைட்டுங்களா? முதல் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர், இந்த 4 சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. இங்க பாருங்க, முதல் சீர், அதுக்கடுத்து 2 விட்டுருங்க, மூன்றாம் சீர் நான்காம் சீர், புரியுதுங்களா? இது நான்காம் சீர். இந்த ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. அதே போல கீழ்கதுவாய் மோனைனா முதல் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீர். அப்ப முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் நான்காவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை. இங்க பாருங்க, முதல் சீர் இரண்டாம் சீர் ஒன்றி வருதா? இந்த நான்காம் சீர் இங்க, இதனால இது கீழ்கதுவாய் மோனை. அடுத்தது முற்று மோனை. முற்று மோனைனா 1, 2, 3, 4 முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்று மோனை. இங்க பாருங்க, 1, 2 தூ, இது மூணாவது ஒரு தூ, இது நாலாவது ஒரு தூ. அப்ப இந்த 4 சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இது முற்று மோனை. இது மோனை முதல் எழுத்து பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இரண்டாம் எழுத்து. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை எனப்படும். ஒவ்வொரு பாடலிலோ அல்லது சீர்களிலோ வரிகளிலோ முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். இதுல பாத்தீங்கன்னா அடி எதுகை, அழிச்சிடறேன். அடி எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து. இப்ப இரண்டாம் எழுத்துனா இங்க பாருங்க, இது அடி சொன்னோம் இல்லையா, இது அடி. இங்க பாருங்க, இப்பு, இந்த இப்பும் வர்றதுனால இது அடி எதுகை. மேலடியும் கீழடியில் தான் அடி எதுகை. அடுத்தது இணை எதுகை. இணை எதுகைனா 1, 2 மற்றதெல்லாம் சீர்ல பார்க்கணும், இது மட்டும் அடியில பார்க்கணும், மற்றதெல்லாம் சீர்ல பார்க்கணும். இங்க பாருங்க, இணை எதுகைனா இரண்டாம் எழுத்து முதல் சீரிலும் இரண்டாவது சீர்களிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இணை எதுகை. அவங்க பாருங்க, இந்த இப்பு இருக்கா, அடுத்து இந்த 2ல பாருங்க இதே ஒரு இப்பு இருக்கா, இதுதான் இணை எதுகை. அடுத்தது பொழிப்பு எதுகை. பொழிப்பு எதுகைனா 1,3 முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது
கொழுப்பு இணை எதுகை போட்டோம்னா அடுத்தது கொழுப்பு எதுகை வந்து முதல் சீரிலும் பாருங்க மூன்றாவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கொழுப்பு எதுகை ரைட்டுங்களா. அடுத்தது ஒருவு எதுகை. ஒருவு எதுகைனா முதல் சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு எதுகை. இங்க பாருங்க முதல் சீர்ல இரண்டாம் எழுத்து இப்பு, அதை விட்டா இங்க பாருங்க 1 2 3 4வது சீர்ல இரண்டாம் எழுத்து இப்பு. இது வந்து இது மாதிரி வந்ததுன்னா ஒருவு எதுகை. அடுத்தது கூழை எதுகை. கூழை எதுகைனா முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் மூன்றாவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை. அப்ப பாருங்க முதல் சீர்ல இப்பு, இரண்டாவது எழுத்து இப்பு ஒன்றி வருதா. அடுத்தது இங்க பாருங்க இரண்டாவது சீர்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதா. அடுத்தது மூன்றாவது சீர்ல இரண்டாம் எழுத்து இப்பு ஒன்றி வருது. இது வந்து கூழை எதுகை. அடுத்தது மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகைனா முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை. இதே குரல் தான். அங்க பாருங்க முதல் சீர்ல ஒன்றி வருதா, இரண்டாம் எழுத்து இப்பு இருக்கா. அடுத்தது இரண்டாவது சீர்ல இப்பு இருக்கா. அடுத்தது இங்க பாருங்க மேற்கு மூணாவது சீர்ல பாருங்க மூணாவது சீர்ல இப்பு இருக்கா. அடுத்தது நாலாவது சீர்ல ஒரு இரண்டாம் எழுத்து. இது வந்து மேற்கதுவாய். அடுத்தது கீழ்கதுவாய் எதுகைனா இங்க பாருங்க கீழ்கதுவாய் எதுகைனா 1 2 4. 1 2 4னா முதல் சீரிலும் இரண்டாம் சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் எதுகை. இங்க பாருங்க முதல் சீர்ல வர ஒரு இப்பு, அடுத்தது இரண்டாவது சீர்ல வர ஒரு இப்பு, அதை விட்டீங்கன்னா இங்க பாருங்க நாலாவது சீர்ல வர ஒரு இப்பு. இதுவும் வந்து அதே குரல் தான். அடுத்தது முற்றெதுகை. முற்றெதுகைனா 1 2 3 4 பாருங்க முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது முற்றெதுகை எனப்படும். இங்க பாருங்க இங்க பாருங்க முதல் சீர்ல இரண்டாம் எழுத்து, அடுத்தது இரண்டாவது சீர்ல இரண்டாம் எழுத்து, மூணாவது சீர்ல இரண்டாம் எழுத்து, நாலாவது சீர்ல இரண்டாம் எழுத்து. இது வந்து முற்றெதுகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுல இயல்புன்னு ஒண்ணு இருக்குது. இயல்பை பத்தி அடுத்த பதிவுல போடுறேன். இது போல தெளிவா விரிவா படிச்சுக்கணும். விரிவா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு தேர்விலும் 2 அல்லது 3 கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால இதை படிச்சுங்க. இது வந்து உங்களுக்கு தப்பே வராது. எப்படி கேட்டாலும் தப்பு வராது. இதை படிங்க. இனி அடுத்தடுத்த பதிவுகளில் பொதுத்தமிழை பத்தி கொஞ்சம் நிறைய பதிவு போடுறேன். அது ஈஸியாக இருக்கலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.